திரிபுராங்கிற கிராமத்துல சரளா அவங்க பையன் பிரிஞ்சுவோட இருந்தாங்க. சரளா கடின உழைப்பாளி, அப்புறம் நாணயமானவங்க. அவங்க கணவரை இறந்த பிறகு எல்லா பொறுப்பும் அவங்க மேல வந்துருச்சு. ஒரு நாள் வெயில்ல சரளாவும் பிரிஞ்சுவும் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிர்ஜு, இந்த விதைகளை கொஞ்சம் தள்ளி வை. முதல்ல நம்ம நிலத்தை நல்லா உழுதுக்கலாம், அதுக்கப்புறம் விதைகளை போடலாம். அம்மா, நீங்க வேணா பாருங்க, நான் வாழ்க்கையில நிறைய சம்பாதிக்க போறேன். அப்ப நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். சரளா தொடர்ந்து வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிரிஞ்சுவும் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். பிர்ஜு, ரொம்ப வெயில் அடிக்குது, அதனால எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியாப்பா? சரிம்மா, நீங்க இந்த நிழல்ல உட்காருங்க, நான் உடனே தண்ணி எடுத்துட்டு வரேன். சரளாக்கு வெயில் ஒத்துக்கவே இல்லை. அதனால அவங்க அங்க நின்று வெயில்ல மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அம்மா, அம்மா, தண்ணி குடிங்க. நீங்க பேசாம உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிரிஞ்சு நிலத்தை உளுந்துகிட்டு இருக்கும் போது மண்ணுக்குள்ள அவனுக்கு ஏதோ தட்டுப்பட்டுச்சு. உடனே மண்ணை தோண்டி அவன் அங்க பாக்குறான். அவனுக்கு அங்க ஒரு பானை தென்பட்டுச்சு. அட, இந்த பானையை இங்கே யார் வச்சா? சரளா அந்த நேரம் வெளியே வந்துட்டு பிரிஞ்சு வேலை செய்யறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிர்ஜு கண்ணா, எனக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா இருக்கு. வேணா வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? வேண்டாமா, நானே எல்லா நிலத்தையும் உழுதுட்டேன். இப்ப விதைய மட்டும் போட்டா போதும். நான் விதைய போட்டுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க ஏதாவது சுவையான சாப்பாடு செய்யுங்க, சரியா? சரி, நீ வேலை செஞ்சுட்டு வா, நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். விதை இருக்க பைய பிரிஞ்சு எடுக்கும்போது அது தெரியாம கோடாரி மேல பட்டுருது. அதனால பைய பிஞ்சு போய் விதைகள் எல்லாம் நிலத்து மேல பட்டுருது. அதனால அந்த விதைகளை அள்ளி போடுறதுக்கு பிரிஞ்சு சுத்தி முத்தி பார்க்கறான். உடனே பானை தென்படுது. எல்லா விதைகளையும் எடுத்து அந்த பானையில போட்டு நிலத்துல போடுறதுக்கு எடுத்துட்டு போறான். எல்லாத்தையும் விதைச்சதுக்கு அப்புறம் பானையில கொஞ்சம் விதை இருக்கு. பிரிஞ்சு சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போறான். மிச்சம் இருக்க விதைய அந்த பானையில வச்சு வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு போறான். நீ கை கால் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா, சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் வயலுக்கு போனாங்க. உடனே சரளாவோட கண்ணில் அந்த விதை இருக்க பானை கண்ணில் தென்படுது. பிர்ஜு, நம்ம கிட்ட இவ்ளோ விதைங்க இல்லையே, நீ வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தியா? இல்லம்மா, நம்ம கிட்ட இருந்த எல்லா விதையும் நான் நிலத்துல போட்டுட்டேனே. பானையில கொஞ்சோண்டு விதை தானே இருந்தது. ஏதோ மந்திரம் நடந்த மாதிரி நிலத்துல போட்ட விதையெல்லாம் முளைச்சிருந்துச்சு. ரெண்டு பேரும் அதை பார்த்துக்கிட்டே நின்னாங்க. இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னு. அம்மா, இந்த பானையில கொஞ்சோண்டு விதை தான் இருந்தது. எப்படி இவ்வளவு வந்ததுன்னு எனக்கு தெரியலையே. இந்த பானை உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இது மந்திர பானை மாதிரி இருக்கே. இதுல நாம எதை போட்டாலும் அது மறுபடியும் திரும்பவும் நிறைஞ்சிடுது. அம்மா, நான் நிலத்துல உழுதுட்டு இருக்கும் போது ஏதோ தட்டுப்பட்டது. சரி, என்ன அதுன்னு நான் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த பானை கிடைச்சது. விதை போட்டிருந்த பை கிழிஞ்சு போயிருந்ததுனால நான் எல்லா விதையும் இந்த பானைக்குள்ள போட்டுட்டு இத வச்சு விதைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி இது மந்திர பானை தான் போல இருக்குமா? உங்க அப்பா தான் ஒருவேளை இதை நம்ம நிலத்துல ஒளிச்சு வச்சிருப்பாரோ? இல்லம்மா, ஒருவேளை இது அப்பாவோடதா இருந்திருந்தா நம்ம கிட்ட சொல்லாம அவர் ஏன் தேவையில்லாம இதை ஒளிச்சு வச்சிருப்பாரு? அப்படி ஒருவேளை அவர்கிட்ட இது இருந்ததுன்னா அவர் ஏன் கடன் வாங்க போறாரு? அது மட்டும் இல்லாம இந்த பானை அப்பாவை பணக்காரனாக்கி இருக்கோம். நம்மளையும் இப்ப பணக்காரனாக்க போகுது. இந்த பானை நம்மள பணக்காரங்களாக்கிடுமா? எப்படி? எனக்கு தெளிவா சொல்லு. அம்மா, நாம இந்த பானையில எதை வச்சாலும் அது மறுபடியும் பானை முழுக்க நிரம்பிடுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு மந்திர பானை. இருங்க, நானே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் காசை கொடுங்களேன். சரளா பிரிஞ்சு கிட்ட கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. பிரிஞ்சு அதை பானையில போட்டான். அட, இது என்ன அதிசயம்! காசை பிரிஞ்சு போட்ட உடனே பானை பேச ஆரம்பிச்சிருச்சு. எச்சரிக்கை, எனக்குள்ள யாராச்சும் தங்கம், வெள்ளி, வைரம் இல்ல காசு போட்டாலோ என்னோட மந்திர சக்தி போயிடும். பானை சொல்றத கேட்ட உடனே சரளாவுக்கும் பிரிஞ்சிக்கும் புரிஞ்சிருச்சு. அதாவது இந்த பானையில தங்கம், வெள்ளி, காசு போடக்கூடாதுன்னு. அதனால பிரிஞ்சு சரளா கிட்ட கொஞ்சம் தானியம் கேக்குறான். அம்மா, எனக்கு கொஞ்சம் தானியம் கொடுங்களேன். மந்திர பானையில தானியத்தை போட்டு பார்க்கலாம். சரளா உடனே பிரிஞ்சுக்கு கொஞ்சம் தானியம் கொடுக்குறாங்க. பிரிஞ்சு தானியத்தை அந்த பானைக்குள்ள போட்டதும் பானை ஃபுல்லா தானியமா நிரம்பிடுது.
அட இது ரொம்ப அருமையா இருக்கே. இப்போ இந்த பானையை வச்சு நம்ம நிறைய தானியம் செய்யலாம். அத வச்சு நம்ம சந்தையில வித்து நிறைய பணம் சம்பாரிச்சு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம். நிச்சயமாமா. இந்த பானையில இருந்து நிறைய தானியங்களை எடுத்துடலாம். நான் சந்தைக்கு போய் எல்லாத்தையுமே வித்துட்டு வந்துடுறேன். சரியாமா? பிரிஞ்சு அரிசி, பருப்பு, சென்னா இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப போட்டு நிறைய வர வச்சு அதை ஒரு பையில நிரப்பி வச்சானாம். அடுத்த நாள் சந்தைக்கு போயிட்டு அதை எல்லாத்தையும் வித்துட்டு வந்தானாம். அதில் நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து சரளா கிட்ட கொடுத்தான். இந்த மந்திர பானையால பிரிஞ்சு நிறைய பணம் சம்பாரிச்சான். இப்போ நம்ம கிட்ட இருக்க பணத்தை வச்சு கடனை அடைச்சிட்டு ஒரு பெரிய நிலத்தை வாங்கி அதுல நிறைய பேருக்கு வேலையும் போட்டு கொடுக்கலாம்ல. அதோட நாம நல்லாவும் வாழலாம். ஆமாமா, இனிமே நம்ம வெயில்ல கஷ்டப்படணும்ன்ற அவசியமே இல்ல. சரளா இருக்கிற பணத்தை வச்சு எல்லா கடனையும் அடைச்சிட்றா. அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு ஒரு வீடும் கட்டிடுறாங்க. அப்புறம் ஒரு பெரிய நிலமும் வாங்கிடுறாங்க. அதோட கிராமத்தில் எல்லோரும் சரளா திடீர்னு பணக்காரி ஆனதை பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிர்ஜு, கிராமத்துல இருக்க எல்லாரும் நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே நமக்காக சந்தோஷப்படுவாங்கன்னு நாம நினைக்க முடியாது இல்லையா? அதனால நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த பானையை பத்தின ரகசியம் வெளியில போகவே கூடாது. ஆமாமா, இந்த பானையை நம்ம பத்திரமா எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். அப்பதான் இது யார் கையிலயும் கிடைக்காது. நாளைக்கே நான் இதை பண்ணிடுறேன். சரியா? கிராமத்து பக்கத்துல இருந்த காட்டுல மங்கள்சன் ஒரு திருடன் இருந்தானா. அவனுடைய காதுக்கு சரளா பணக்காரியா ஆன விஷயம் வந்துருச்சு. உடனே அவன் சரளா கிட்ட இருந்து அதை எப்படி கொள்ளையடிக்கணும்னு யோசிச்சான். இந்த ஊர்ல பணக்காரன் ஆணுன்னு யாராவது இருந்தா அது நான் மட்டும்தான். இன்னைக்கு ராத்திரி சரளா வீட்டுக்குள்ள பூந்து கொள்ளையடிச்சு நான் தான் அந்த ஊர்ல பெரிய பணக்காரன் ஆகணும். திட்டமிட்டபடியே மங்கள் சிங் சரளாவோட வீட்டுக்கு கொள்ளையடிக்க போறான். அப்ப அவனுக்கு பிரிஞ்சுவும் சரளாவும் பேசுறது காதுல கேட்டுச்சு. உடனே அவன் ஜன்னல் பக்கம் போய் நின்னு பார்த்தான். அம்மா, எனக்கு ஒரு யோசனை வருது. நாளைக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பள்ளம் தோண்டி இந்த பானைய அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிடலாம். இதோட தேவை வராத வரைக்கும் நம்ம இத ஒளிச்சு வச்சிடலாம். ஆமா, இப்பதான் நம்ம கிட்ட இந்த பானை கொடுத்த நிறைய விஷயங்கள் இருக்கே. அதனால காலையில எந்திரிச்ச உடனே இந்த பானையை புதைச்சு வச்சிடலாம். அப்போதான் இந்த பானை பத்தின ரகசியம் யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அதை எப்படியாவது எடுக்கணும்னு மங்கள் சிங் யோசிச்சான். ரொம்ப வேகமா கதவை தட்ட ஆரம்பிச்சான். இந்த நேரத்துல யாரு வந்து கதவை தட்டுறாங்கன்னு தெரியலையே. யாருங்க நீங்க? இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? பசி தாங்க முடியல, ஏதாவது உதவி பண்ணுங்களேன். சாப்பாடு இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். திரும்ப திரும்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. நீங்க பானையை ஒளிச்சு வைங்க, நான் யாருன்னு பாக்குறேன். பிரிஞ்சு உண்மையிலேயே மங்கள் சிங்க பிச்சைக்காரன் நினைச்சு கதவை திறக்கிறான். எங்களை உள்ள கூப்பிட மாட்டியா? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் கொள்ளைக்காரன் மங்கள் சிங். அதோட ராத்திரி கொள்ளைக்காரங்க இங்க வந்தா என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? இங்க பாருங்க கொள்ளைக்காரரே, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, ஆனா எங்களை விட்டுருங்க. நீ தான் புத்திசாலித்தனமான பொம்பளை. சரியான விஷயத்த நீ சொல்லியிருக்க. நீ பொழைச்சுப்ப. உண்மையிலே என் மேல உங்களுக்கு பயம் இருக்கிறது நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துறோம். நீ என்ன முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னோட பணம் எனக்கு தேவையில்லை. ஆனா பணத்தை வாரி வாரி இறைச்சு கொடுக்கற உன்னோட அந்த மந்திர பானை எனக்கு இப்ப வேணும். மங்கள் சிங் பானையை பத்தின விஷயத்தை பேசின உடனே சரளாக்கும் பிரிஞ்சுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு மங்கள் சிங்குக்கு இந்த பானையை பத்தின விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு. இங்க பாருங்க, எங்க கிட்ட மந்திர பானைலாம் எதுவும் கிடையாது. நடிக்காதீங்க. நீங்க என்ன இந்த கொள்ளைக்கார மங்கள் சிங்க அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? உண்மையதான் சொல்றேன் கொள்ளைக்காரர் ஐயா, எங்க கிட்ட எந்த மந்திர பானையும் கிடையாது. அட இது என்னது? அப்புறம் ஒருவேளை இது மந்திர பானை இல்லைன்னா இத தூக்கி நிலத்துல போட்டு உடைச்சு காட்டுங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் உங்க 2 பேத்தையும் உதைச்சிருவேன். வேண்டாம். உடனே சொல்றேன்ல, நான் தான் சொல்றேன்ல, உட. இங்க பாருங்க, இது மந்திர பானைங்கிறது உண்மைதான். நீங்க இத வச்சுக்கோங்க. ஆனா இதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்களை விட்டு போயிடணும். அதோட இந்த இடத்த விட்டு உடனே போயிடணும். நான் உடனே சம்மதிக்கிறேன். நீங்க என்கிட்ட ஏதாவது விளையாட்டு காட்ட நினைச்சீங்க, உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்கங்க. சரளா உடனே அந்த மந்திர பானையை அவங்கிட்ட கொடுக்கறாங்க.
சரி, இப்ப இந்த மந்திர பானையை எப்படி உபயோகிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க. சரி, இந்த குண்டுகளை நீங்களே இந்த பானையில போட்டு காட்டுங்க பார்க்கலாம். பிரிஞ்சு மங்கள் சிங் கொடுத்த அந்த குண்டுகளை அந்த பானைக்குள்ளே போட்டதும் பானை ஃபுல்லாக குண்டுகளாக நிரம்பிருச்சு. இதை பார்த்த மங்கள் சிங் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். நான் தான் இந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரனா ஆக போறேன். நான் பணக்காரனா ஆக போறத யாராலுமே தடுக்க முடியாது. போகிற வழியில் ஒரு தேனி கொள்ளைக்கார மங்கள் சிங்கை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே வந்துச்சான். மங்கள் சிங் அந்த தேனியை அடிக்க முற்படும் போது அந்த தேனி அந்த பானைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அந்த தேனியை பிடிக்கிறதுக்காக மங்கள் சிங் அந்த பானைக்குள்ளே கையை விட்டான். ஆனால் அதுக்குள்ளே பானை ஃபுல்லாக தேனி ஆயிடுச்சு. நிறைஞ்சு போன எல்லா தேனீகளும் மங்கள் சிங்கோட உடம்பு ஃபுல்லாக கொட்டிடுச்சு. மா, இந்த மந்திர பானையை பத்தி கொள்ளக்கார மங்கள் சிங்க்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் வேணா இப்ப காட்டுக்குள்ள போய் அந்த மங்கள் சிங் கிட்ட இருந்து பானையை எடுத்துட்டு வந்துருவா. வேண்டாம் பிர்ஜு, பேராசை ரொம்ப தப்பானது. இப்ப நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. இத வச்சு நம்ம தலைமுறைக்கு சந்தோஷமா வாழலாம். அதனால கவலை இல்ல. அதோட நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். பேராசைப்பட்டா இருக்கிறதும் நம்மள விட்டு போயிடும் கண்ணா. பிரிஞ்சு சரளாவோட பேச்சை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.